வணக்கம். ஜோதிடர்கிட்ட போனவுடனே பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து காமிச்சிங்க அப்படின்னா, முதல்ல சொல்லக்கூடிய விஷயங்களாக எதுவும் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பலகீனத்தை தான் முதல்ல சொல்லிடுவாங்க. அதாவது உங்களுக்கு நடைபெறுகிற தீய விஷயங்களை முதல்ல சொல்லிடுவாங்க. இந்த தீய விஷயங்கள் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்போ தான் ஜோதிடம் பார்க்குறவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தான் எல்லா ஜோதிடர்களுக்கும் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தை எடுத்து காமிச்ச உடனே உங்களுக்கு சனியால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஏழரை சனி ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்கிற ஒரு மனநிலையில் தான் அதிகபட்சம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பல பேர்கிட்ட நீங்கள் ஜாதகத்தை முதல்ல கொடுத்த உடனே உனக்கு குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம அந்த சாமி கும்பிட்டு நடக்கிறோம், நம்மளுக்கு அருள் இல்லாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே நீங்கள் ரொம்ப உங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய கேள்வி வர ஆரம்பிச்சிடும். உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, அந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கே வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய வீட்டத்தை வச்சு தான் சொல்கிறது. இந்த பூர்வ புண்ணிய வீட்டை ஏதோ ஒரு தீய கிரகங்கள் ஆளுமை பண்ணுது, தீய கிரகங்கள் கூட்டு அதிகமாக அங்கே இருக்குது அப்படிங்கும்போது குலதெய்வ அருள் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா தீய கிரகங்கள் அங்கே இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல குலதெய்வ அருளோட நல்லா வளர்ச்சியை கண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சொல்லக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5ஆம் இடம் குலதெய்வத்தை மிக முக்கியமாக கொடுத்துட்டான். இந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஜாதகத்தில் முக்கியமான ஒரு இடம். அதாவது லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாக்கியஸ்தானம். இந்த 3 வீடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க. இந்த 3 வீட்டில் ஏதோ ஒரு வீடு நல்லா இருந்தாலும் வாழ்க்கை ஓடிடும். 3 வீடு அடிபடும் போது அவன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது. இந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்ததே பார்த்திங்கன்னா, இந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் எல்லா இடத்துலையும் வந்திருக்குங்க. அதாவது முன் ஜென்மத்தில் செய்த நன்மை தீமைகளோட விளைவுகளை இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. முன் ஜென்மங்களை பற்றி நீங்கள் ஆராயணும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விதி. இப்போ நம்ம 5ஆம் இடத்தை எதுக்கு பார்ப்போம்னா, குலதெய்வம் இருக்கா வாரிசு இருக்கா மட்டும்தான் பார்ப்போம். அதை பற்றி பெருசாக உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி அப்படிங்கிறது பெருசாக பண்ணுறதில்ல. அதுக்கு ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு அப்படின்னு வைப்போம். இப்போ என்னக்கிட்டே எடுத்துக்கிட்டு வர்றாரு அப்படின்னா, முதல்ல நான் குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு 5ஆம் இடத்தை பார்த்துட்றேன். 5ஆம் இடத்தை பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேறு விஷயங்களை நம்ம பேசணும் அப்படிங்கும்போது அந்த 5ஆம் இடத்தை பார்த்துட்டு நீ ஒரு திருட்டு பைய அப்படின்னு சொன்னோம்னு வைங்க, அவர் என்ன சொல்லுவார், என்ன நினைப்பார்? ஊரில் லட்சக்கணக்கில் ஜோதிடர் இருக்கிறான், ஒன்றுகிட்ட காட்டின பாரு, முதல்ல ஜாதகத்தை கொடுறான்ட்டு வாங்கிட்டு ஓடியே போயிடுவார். திட்டிக்கிட்டே வேற போவார். ஏன்னா நம்ம செஞ்ச ஒருத்தர் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கும்போது, நம்ம செய்கிறது எல்லாமே நன்மையாக தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருக்கிறோம். நம்ம இதுவரை வாழ்க்கையில் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நன்மையாகவே செஞ்சுக்கிட்டு வர்றோம், யாருக்கும் தீங்கே செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம மனசே உருவாக்கியிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய மனசும் அதை தான் செல்லுது. நான் யாருக்கும் இப்போ ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவேன், நான் யாருக்குமே எதுவுமே செய்யலைங்க, நான் தீங்கே செய்யலைங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறேங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது, அவங்க முன்ஜென்மத்தில் நிறைய தவறுகளை செஞ்சுருக்கலாம். அந்த தவறுகள் இந்த ஜென்மத்தில் பிரதிபலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. இப்போ என்னுடைய தவறை நான் தான் திருத்திக்கணும். அந்த தவறை நான் திருத்தலை அப்படின்னா, நம்ம எங்கே தான் போய் தேடினாலும் அந்த தவறுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்காது. அதுக்கான ஒரு வழிமுறை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது.
ஏன்னா நான் எங்கே தவறு பண்ணியிருக்கேன், அந்த தவறை நான் சரி பண்ணும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சோம் அப்படின்னா, இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற 5ஆம் வீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆராய வந்து தொடங்கிடுவோம். அப்படி ஆராய தொடங்கும் போது உங்களுக்கு பல விஷயங்கள் அதுலேருந்து வந்து புலப்பட வந்து ஆரம்பிச்சிடும். இன்னும் பலர் வந்து இதே கேள்வியை கேட்பான், நான் வந்து யாருக்கும் தவறு பண்ணலை, என்னால் வந்து நல்லா வந்து வாழ்க்கை வாழ முடியலை, நான் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னால் இன்னும் ஒரு பைக்கு கூட வாங்க முடியலை அப்படிங்கிற சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பெரிய லக்ஸுரி காரில் அருமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்தி போவாங்க. அதில் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 2 நாள் ஆயிரும். இங்கேருந்து சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னா சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் ஆயிரும். உடம்பு அவ்வளோ டயர்டாகி போயிடும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போயிட்டு வர்றது இன்றைக்கே போயிட்டு இன்றைக்கே வந்துடுற மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து இருப்பான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அது தான் வாங்கி வந்த வரம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் உழைக்கிறாங்கங்க. எல்லாம் உழைச்சாலும் அவர்கள் வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா அதற்கு பூர்வ புண்ணியம் மிக 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 சப்போர்ட் பண்ணணும். பூர்வ புண்ணியம் நல்லா வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ நல்லா உழைச்சி பெருசாக வந்து வாழ்கிறவரை வந்து என்ன சொல்லும் மக்கள் தெரியுமா? நீங்கள் நல்லா அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அவனுக்கு என்னங்க அதிர்ஷ்டம் அடித்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அந்தளவுக்கு உழைச்சிருக்கான், அதை விட்டுருங்க, அதிர்ஷ்டம் அடித்து போயிடுச்சும்மா. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கே பார்ப்பாங்கன்னா ஜோதிடத்தில் 5ஆம் இடத்தை தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ 5ஆம் இடத்துக்குள்ளே தான் அந்த விஷயங்களும் வந்து இருக்குது. சொல்லப்போனால் ஜாதகம் இயங்குறது எல்லாமே இந்த 5ஆம் வீட்டை வச்சு தான் இயங்கும். 5ஆம் வீட்டை வச்சு தான் எல்லா வீட்டுக்குமே வந்து சக்தியை வந்து கொடுக்கும். சக்தினா ஒவ்வொருதும் வந்து செயல்பாட்டை வந்து கிடைக்கிறது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு வைங்களேன், 2ஆம் இடம் சாப்பாட்டை வந்து கிடைக்கும். நல்ல சாப்பாட்டை கொடுக்கறது, லக்ஸுரியாக கொடுக்கறது, நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே நல்ல சத்து உள்ளதாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு சாப்பாடே கிடைக்கும். புரியுதா? நல்லா லக்ஸுரி வாழ்க்கையை வாழணும், நல்லா வந்து ஒரு ரொம்ப சொஃபைஸ்கேட்டடாக வந்து வாழணும் அப்படிங்கும்போது நினைக்கும் போது அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்தோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்கள் வந்து அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் அதனால தான் இது வந்து நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலேயும் இருக்கலாம், இல்லை வெளியூர்லேயும் இருக்கலாம். எங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்காரனோ இல்லை எதிர்த்த வீட்டுக்காரனோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த வீட்டை. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றேன், எனக்கு ஒரே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது, இந்த எதிரியோட தொந்தரவு தாங்க முடியல, ஒருத்தன் பெரிய குடைச்சலை கொடுக்குறான், அந்த குடைச்சலை வந்து என்னால் தாங்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை, அதனால் நான் குலதெய்வம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் என்ன ஜோதிட சூட்சமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதிரியை காட்டக்கூடிய இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை எதை காட்டுதுன்னா குலதெய்வத்தை காட்டுது. அப்போ குலதெய்வத்துக்கு போகிறான் அப்படின்னா 5ஆம் இடம் பலப்பட்ட போது பார்த்திங்க அப்படின்னா எதிரி ஸ்தானம் வந்து அடிபடும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி. அப்போ அந்த இடம் வந்து நம்ம வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எதிரி ஸ்தானம் அடிபடும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பலருக்கு சொல்லியிருக்கலாம், இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நன்மை வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். அந்த எதிரி வந்து ஒரு பெரிய தொந்தரவை வந்து கொடுக்க மாட்டான். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் தொந்தரவு இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது, நோய் தொந்தரவு இருக்குது எனக்கு, நான் குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது என்னென்னா 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கும்போது 5ஆம் இடத்தை நல்லா பலப்படுத்தும் போது அப்போ என்ன நடக்குதுன்னா 6ஆம் இடத்தோட பலன் வந்து குறையுதுங்க. அதுக்கு தான் வந்து மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்போ 5ஆம் இடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஸ்தானமாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இதை வந்து சொன்னேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் வீட்டில் குடும்பஸ்தல மட்டும்தான் வந்து அந்த காலத்தில் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்க.
ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து இருக்குது. 7ஆம் இடத்திற்கு, அதாவது உங்களுடைய துணையார் அப்படின்னு காட்டக்கூடிய 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் எது அப்படின்னா இந்த 5ஆம் இடம்தான். இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்தை நீங்கள் வந்து சரி பண்ணும் போது இதுவரை இருந்த கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். அதுதான் உண்மை. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த 5ஆம் இடத்தை வச்சே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சரி பண்ண முடியும். இதுதான் வந்து உண்மையாக வந்து இருக்கும். இதிலே வந்து இந்த 5ஆம் இடத்துல வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் நல்லா ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் வந்து கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 5ஆம் இடம்ப்பா, அங்கே வாரிசு இல்லைப்பா, புத்திரஸ்தானம் வந்து போயிட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாரிசே வரமாட்டேங்குது, வாரிசே உருவாக மாட்டேங்குது, அப்படி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாதிக்கப்படும் போது அதை வந்து நிவர்த்தி பண்ணணும். அப்போ காமனாக பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா ஜோதிடர்களுடைய வார்த்தை வந்து அவங்களுக்கு தெரியலையோ அவங்களாவே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நேராக ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க போயிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து இருக்குது. ஏன் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வந்து அங்கே சிவன் இருக்கார், அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இல்லை நம்மளே முன்ஜென்மங்களில் செய்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்றைக்கி திதி கொடுக்குறது அப்படின்னா நம்ம வீட்டில் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். அதிகபட்சம் எங்கே போய் கொடுக்குறாங்கன்னா ராமேஸ்வரத்தில் தான் வந்து கொடுப்பாங்க. ராமேஸ்வரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் ஒரு கனெக்டிங் வந்து ஏற்படும். இது வந்து ஆன்மீகத்தில் சூட்சமமான ஒரு விஷயங்கள். நீங்களும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் அங்கே திதி பண்ணியிருக்கலாம், இல்லை முன்ஜென்மங்கள்லாம் அங்கே இருந்திருக்கலாம், அதாவது அங்கே வந்து திதி பண்ணுறதுக்காண்டி போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ராமேஸ்வரத்துக்காண்டி நீங்கள் உங்களோட தொடர்பு இருந்திருக்கும். அதிகபட்சம் இந்தியாவில் வந்து ராமேஸ்வரத்தோட தொடர்பு வந்து இருக்கும். அப்போ என்னென்னா ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய முன்ஜென்மங்கள்லையோ இல்லை முன்னோர்களுடையோ நீங்கள் தொடர்பு பண்ணும்போது உங்களுடைய குறை வந்து நிவர்த்தி பண்ணப்படும். அதுதான் உண்மை. இன்றைக்கி எல்லாருமே அங்கே போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து சுற்றி விட்டுறாங்க. உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, இல்லை வேறு விஷயங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பல வருஷமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம், பின்பற்றி வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கும்போது பாதிக்கப்படுத்தா ராமேஸ்வரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன காரணம்? நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்படி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை அங்கேருந்து அது வந்து கொடுத்துரும். அப்போ வாரிசும் வந்து உருவாகிறது அப்படிங்கிறது தான் வந்து அதோட ஒரு சூட்சமம். இதை நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பூர்வ புண்ணியத்தை நீங்கள் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இன்னும் நம்ம வந்து நல்லா பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம வந்து செயல்பாடு உழைப்பு இருந்தது அப்படிங்கும்போது உழைப்பை விட நல்ல புத்திசாலித்தனம் இருக்கணும். அந்த புத்திசாலித்தனத்தோட உழைப்பை போடும்போது அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு அடிமட்ட ஊழியராக நீங்கள் வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிட்டே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன காரணம்? உங்களுடைய புத்திசாலித்தனம் அங்கே நல்லா வேலை செய்யுது. உங்களோட புத்தியை காட்டுற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் தான் வருது. ஒரு சிலர் ஒரே வேலையில் காலம் போல் அப்படியே வந்து இருந்துருவாங்க. வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த ஒரே சேர்லேயே ரிட்டையர்மெண்ட் வரையும் அப்படியே இருந்துருவாங்க. ஏதோ ஒரு சொற்ப வருமானத்தில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா புத்திசாலித்தனம் அங்கே வேலை செய்யலை, பூர்வ புண்ணியம் வேலை செய்யலை. அப்போ அந்த ஸ்தானம் வந்து பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவையும் காட்டக்கூடிய ஒரு ஸ்தானமாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுடைய செயல்பாட்டுக்கு அதிகபட்சங்களாக உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த 5ஆம் இடத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணும் போது தான் எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே தான் இருக்கும். அது காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பலர் வேறு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தர் இருக்கலாம், இல்லை மேரேஜ் பண்ணவங்க அவங்கள ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து
ஒரு காதல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான இடம் ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அந்த அன்பை வந்து இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்குன்னா அன்போடு இருந்தால் தான். எனி டைம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அது 6ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ம் 6ம் தொடர்பு வந்துடும். அவனுக்கு வந்து இப்போ பெரிய சனியே எது அப்படின்னா சனி கிரகம்லாம் கிடையாது, இந்த கிரகம்தான். 7 6 இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ண நேரத்துலேருந்து சண்டை 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 சண்டையாக தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தாலும் சரி, இன்றைக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வீட்டுக்கு வந்தால் தான் சண்டை வரும். இன்றைக்கி ஃபோன்லேயே சண்டை வந்துடுது. ஃபோனை போட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்க வந்துட்டு அங்கே ஃபோன்லேயே ஒரு சண்டையை வந்து உருவாக்கி விடுறது. எங்கே இருந்தாலும் நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனாலையும் இந்த வீடு வந்து பயங்கரமாக வந்து வேலை செஞ்சிடும். அப்போ சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாக வந்து அங்கே வந்துடும். 7ம் 6ம் தொடர்பு பட்டது அப்படின்னா. இதே வந்து அந்த சண்டை சச்சரவு போக்கணும் அப்படின்னா அன்பு வந்து அங்கே வரணும். அப்போ அன்பு வரணும் அப்படிங்கும்போது 5ஆம் இடம் நல்லா வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். நீங்களும் எல்லாரையும் வந்து நேசிக்க முடியும். ஒரு நல்ல எல்லாரையோடைய மக்களோட மனங்களை கொள்ளடிக்கிறாரு, எல்லாரும் மக்களுக்கு ரொம்ப வந்து இதயத்தில் வந்து இடம்பெறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் மக்களோட மனதில் வந்து இடம் பிடிக்கலாம். அதையும் அங்கே தான் வந்து வச்சுருக்கான். அப்போ அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். இன்னும் வந்து ஆன்மீகத்தில் போனீங்கன்னு வைங்களேன், ஆன்மீகத்தில் போகும்போது ஆன்மீக பயிற்சிகள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட முன்ஜென்மத்தோட இடங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாங்க. அது ஜோதிடத்தில் முடியும். அதுவும் வந்து ஆன்மீகத்துலேயும் இருக்கும்போதே தெரியும். அதாவது முன்ஜென்மங்களில் நான் இப்படி இருந்தேன், நான் இந்த நபர்களோட தொடர்பு கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக வந்து நடக்கும். அந்த சாதகமாக நடக்கிறத வந்து நல்லா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுடைய முன்ஜென்மங்களில் தொடர்பு கொண்ட ஒரு இடமா வந்து இருக்கும். உதாரணத்துக்கு நான் மதுரைக்கு போகிறேன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் மதுரைக்கு போனேன்னா மதுரை மக்கள் எனக்கு ரொம்ப நிறையா விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறையா வந்து அன்பை செலுத்துகிறாங்க. நான் போனேன்னா எனக்கு காரியம் வந்து நடக்குது. நாங்கள் போகும்போது ஒரு மிகப்பெரிய லெவலில் எனக்கு ஈடுபாடு வருது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். எனக்கு நடக்குது அப்படின்னா அப்போ நான் மதுரையில் முன்ஜென்மத்தோட தொடர்பில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த முன்ஜென்மங்களை வந்து அதுலேயும் வந்து நீங்கள் வந்து தொடர்பு வந்து எடுத்து பண்ணுங்கள். இன்னமும் வந்து நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற கிரகம் வந்து அதை நீங்கள் நல்லா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகம் வந்து காட்டக்கூடிய ஆட்களோட தான் நீங்கள் வந்து தொடர்பு வந்து வச்சுருப்பீங்க. அப்போ அந்த ஆட்களை நீங்கள் வந்து சந்திக்கும் போது உங்களுக்கு நன்மை வந்து நடக்கும். அப்படியே இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யும் போது அந்த இடம் நல்லா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த சூரியன் அங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் யாராக இருப்பாங்கன்னா கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய தந்தை வழி சொந்தங்கள், இவங்க எல்லாரோடையும் நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க. அவங்கள பார்த்தாலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய லெவலில் சந்தோஷம் வந்து வரும். அவங்கள வந்து நீங்கள் பார்க்கும்போது அதனால் உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மையாக வந்து நடக்கும். இப்போ ஒரு சில இடத்துல வந்து பணம் வரவே வரலன்னு வச்சுக்கிறோமே, பணத்துக்கு வந்து 2ஆம் இடம். ஆனால் நீங்கள் 5ஆம் இடம் நினச்சா தான் அங்கே 2ஆம் இடத்துக்கே கிடைக்கும். அப்போ அந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களோட தந்தை வழியில் வந்து உள்ளவர்களை நீங்கள் வந்து போய் சந்தித்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்துலேயே இல்லை அந்த நாள்லேயே உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது உருவாகும். இல்லை வேலை உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வெளியூரில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட தந்தை உறவுகளோ அதை காட்டக்கூடிய விஷயங்களில் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்துங்க. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும். ஏன்னா அந்த வீடு அந்த மாதிரி வந்து செயல்படும். அப்போ நீங்கள் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது
தந்தை வழியை காட்டக்கூடிய உறவுகள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க நிலையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் கூட தலைவராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே நீங்கள் அதை சரி அவங்களோட தொடர்பை ஏற்படுத்தும் போது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து நல்லா சுபிட்சம் அடையும். அந்த சுபிட்சம் அடையும் போது உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் நல்லா வேலை செய்யும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். இப்போ சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்குங்க. சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய தாயை காட்டக்கூடிய இடம். உங்களோட தாயாரோட அதிக அட்டாச் வச்சுருங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் சிறந்து விளங்கும். தாய் சம்மந்தப்பட்ட உறவுகளோட சம்மந்தப்படுறது, நீர்நிலைகளை சம்மந்தப்படுறது, வளர்பிறை நிலவை வந்து தரிசனம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வந்து பலப்படும். அந்த தாய் வழி உறவில் அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, முன்ஜென்மத்தோட உறவில் இருந்திருக்கீங்க. அதனால் அந்த பாசத்தோட பிணைப்பு வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க தாயாக வந்து இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு 5ல் சந்திரன் இருக்கும்போது தாயோட அதிக அட்டாச்சரை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது தான் வந்து இது உண்மை. இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம வந்து சொன்னது. எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஜாதக கலம்பம் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஸ்பாட் வந்து எழுதியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் அதில் வந்து எழுதியிருக்கோம். அதில் பூர்வ புண்ணியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நிறைய பேர் அவங்களுடைய முன்ஜென்மங்கள் உள்ள ஆட்களை வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அவங்களுக்கு நன்மை செஞ்சு பூர்வ புண்ணியம் வழியாக நிறைய நன்மைகளை அடைஞ்சு வாழ்க்கையை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்கங்கிறதுக்காண்டி தான் இதை மறுதிருப்பம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சந்திரன் 5ல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை சரி செஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே சகோதரரை காட்டக்கூடிய இடம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பாதுகாப்பு பணியில் வந்து காட்டக்கூடிய இடம், நில சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு இடம். இப்போ 5ல் செவ்வாய் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிலத்தை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கலாம், இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ நம்ம ஜோதிடத்தில் வந்து கிரகங்களை மட்டும் வச்சு கூட சொல்ல வேண்டியதில்லை. ஜோதிடம்னா நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒருத்தர் ஆளை பார்த்து கூட சொல்லிவிடலாம், இப்படி தான் வந்து இவர் இருக்கார், இந்த மாதிரி இருக்குது. இல்லை வர்ற ஆட்களை அவர் வந்து உட்கார்ற ஸ்டைலு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சு, இதை எல்லாமே வச்சு வந்து ஜோதிட பலனை வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும், இதை சரி நீங்கள் பண்ணணும். 5ல் செவ்வாய் இருக்குன்னா அண்ணனோட பிரச்சனை இருந்திருக்கு முன்ஜென்மத்தில், அதனால் 5ல் செவ்வாய் இருந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ஜென்மத்தில். அதனால் நம்மளுக்கு அண்ணனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அவன் விரோதியாகவே இருந்தால் கூட அவனுக்கு நன்மையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்மையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசு வந்துடும். உங்களுக்கு நிறைய நிலபுலங்கள் நிறையா வரும். உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து செஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன்னாலே வந்து பார்த்திங்கன்னா மாமன் ஜோதிடர்களோட புதனில் தான் வர்றாங்க. ஆசிரியர்களையும் அப்படி தான் கணிதம் ஆசிரியர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வருவாங்க. பெருமாள் கோயில்கள் இதையெல்லாம் புதனோட கண்ட்ரோலில் வருது. அப்போ வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் வந்து ஒரு முன்ஜென்மங்களோட வந்து சம்மந்தப்படுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலோட வந்து சம்மந்தப்படும். அப்போ பெருமாள் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்கிறது. அதே ஒரே பெருமாள் கோயிலை பார்த்து நீங்கள் அடிக்கடி அங்கே வந்து போகிறது. அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு பலப்பட்டுரும். அப்படி பலப்பட்டுச்சுன்னா சூப்பராக வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு கிரகம் எப்படி அப்படின்னா கோயில்களையும் காட்டும். எல்லா கோயிலுக்கும் குரு கிரகம் காட்டும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணத்தை கையாளுறவங்க, கல்வி நிலையங்கள், கல்வியை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஆட்களோட பிராமணர்கள் இவங்களோட நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க முன்ஜென்மத்தில். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஏதோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியம் வந்து பலப்படும்.
அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட வாங்கி கொடுங்க. ஒரு வாத்தியாரை பார்த்தீங்க அப்படின்னா, வாங்க ஒரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து பண்ணுங்க, நடக்கும். இல்லை ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கோயில் கட்டுறவங்களுக்கு உதவுங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு ஐயர் இருக்கார், உங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஐயர் இருக்காருன்னா அவருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது, ஒன்று செய்யுங்க. அவர் தேவைப்படுறத எடுத்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியம் செயல்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து சுக்கிரன் வந்து எப்படி அப்படின்னா பெண்களை தான் காட்டும். அப்போ பெண்களுக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும். பெண்களுக்கு நல்லது செய்கிறதுனா உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்கிறது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு பொதுவாக வந்து சொல்கிறது உண்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நடக்கிற தசை பல கிரகங்கள் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் குழந்தையே இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நன்மை வந்து நடக்கும். சுக்கிரன் காட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கோ அதோடு நீங்கள் தொடர்பு எடுப்பது உங்களுக்கு பண வரவு கூட ஏற்படும். ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் இருக்குது, இன்றைக்கி மாலில் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு படத்தை வந்து போய் பாருங்கள் வெள்ளிக்கிழமையில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் பண வரவு அப்படிங்கிறது வந்து வரும். இல்லை உங்களுக்கு சகோதரியாக இருக்கிறாங்க, இல்லை யாரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு துணியை வந்து எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது அதுவும் வந்து சுக்கிரனோட காரத்துவத்தில் வந்துடுது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே வாழ்க்கை முடங்கி போய் இருந்தால் கூட வந்து அந்த முடக்கத்துலேருந்து ஒரு வலி வந்து உங்களுக்கு தென்படும். அதை வச்சு நீங்கள் வந்து வரலாம். அதேமாதிரி 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சனி என்ன பண்ணுவார், அவர் அங்கே வந்து சனி 5ல் இருந்தோடனே நம்மளுடைய தாட்டை என்ன இருக்கும், ஐயோ பூர்வ புண்ணியம் கெட்டு போய்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து உருவாகிடும். நம்ம வந்து பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து உருவாகிடும். அப்படி மனசில் நம்ம வந்து உருவாக்கி. ஆனால் 5ல் சனி இருக்கிறவங்க மிகப்பெரிய லெவலில் வந்திருக்காங்க. ஆண் வாரிசு உருவாகும். அவங்களுக்கு சின்ன தாமதம் ஏற்படுறா கூட அவங்களுக்கு வந்து உருவாகும். நீங்கள் 5ல் சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. அதுவும் நன்மையை வந்து நிறையா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ ஏதோ உங்களுக்கு தடை ஏற்படுது, ஒரு தாமதம் ஏற்படுது வேறு விஷயத்தில், அதாவது 5ஆம் இடத்தை மட்டும் நான் பார்க்கணுன்னு சொல்லலை, எங்கே உங்களுக்கு தடை ஏற்பட்டாலும் சரி, அப்போது 5ஆம் இடத்தை நம்ம தொடும்போது அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம வந்து செயல்படணும். அப்போ 5ல் சனி இருக்கும் போது சனி காட்டக்கூடியது உங்களோட தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஊனமுற்றவர்களாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது, குப்பை பெருக்கும் தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுறது, வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது. இப்போ ஒரு சிலருக்கு 5ல் சனி இருந்தால் நான் வந்து சொல்லிடுவேன், மாதத்தில் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலை ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாப்பாடை வந்து போட்டு விட்ருங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோம். வாரத்தில் ஒரு நாள், அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது. இது வெளிநாட்டிலலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம நாட்டிலையும் நடக்குது. இந்த மாதிரி வந்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்குன்னா 5ஆம் இடம் வந்து ரொம்ப வந்து புண்ணியம் வந்து சேர்க்க. 5ல் சனி இருக்கும்போது இந்த மாதிரியான காரியத்தை வந்து நீங்கள் தொடரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இதை செய்ய சொல்கிறது. இதை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது ராகு. இந்த ராகு 5ல் இருந்தாலே பல பேர் வந்து பயந்துருவாங்க. பெரிய தோஷம் இது 5ல் இருக்குது, இது பெரிய புத்திர தோஷம், அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்குது. அது வந்து தவறு. பல பேருக்கு 5ல் ராகு கேது இருக்கவங்களுக்கு ஆண் குழந்தை வாய்ப்பு வந்து இருக்குது. அது வீட்டை பொறுத்து தான் வந்து அமையும். எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதை பொறுத்து தான் வந்து அமையும். இப்போ 5ல் ராகு இருக்குது அப்படின்னா பிற மொழி பேசுகிறவர்களோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு நன்மையை வந்து உருவாக்குறது, நாகர் வழிபாட்டை வந்து செய்கிறது. இன்றைக்கி வந்து தொலைத்தொடர்புகளை சாதனம் அதிகமாக பெருகிட்டு தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கவங்களோட ஒரு நட்பை வந்து பாராட்டுறது, இது எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா ராகு வந்து பலப்படும். ராகுவால் நன்மை, அந்த பூர்வ புண்ணியம் வந்து நன்மை அடையும். அப்படி நன்மை அடையும் போது மிகப்பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி வந்து 5ல் ராகு இருந்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேது 5ல் இருக்குது, இதுவும் வந்து பெரிய லெவலில் பயப்படுவாங்க. 5ல் கேது இருக்குது
அந்த இடம் வந்து அப்படியே நாஸ்தியாகிற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. அதுவும் வந்து தவறுங்க. 5ல் கேது இருந்தாலும் நன்மை நடக்கும். அப்படிங்கும்போது கேது காட்டக்கூடிய ஞானமாக இருக்கிறவங்களுக்கு, சாமியாராக போகிறவங்களுக்கு, சாமியார்னால் எந்த ஒரு அட்ரஸ் இல்லாமல் நிறைய பேர் சாமியாராக அப்படியே போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னா நல்லது. விதவையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது, நிறைய மந்திரங்களை உபாசனை செய்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது, நிறையா நீர்நிலைகளில் போய் நீராடுறது, இது எல்லாமே செய்யும் போது இந்த 5ஆம் இடத்து கேது மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும். இப்போ அடுத்தது ஒரு கான்செப்ட்டு என்ன அப்படின்னா, 5ல் இருக்கிற அடுத்த கிரகம் என்னென்னா, எல்லா கிரகம் சொல்லியாச்சு, இனிமேல் என்ன கிரகம்னா மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம். இதுதான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம வந்து இத்தனை கிரகத்தை வந்து கண்டதை விட 5ல் மாந்தி இருந்தது அப்படின்னா அவன் வந்து சின்ன பின்னமாக ஆக போகிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிற ஜாதகங்களை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். இப்போ 5ல் மாந்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய தோஷமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியத்தை ரொம்ப வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப கெடுத்து விட்ரும். அப்போ கெடுக்கும் போது நம்மளுக்கு புத்தி பேதலிச்சிரும், நம்ம வந்து செயல்பட முடியாது, நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வராது. அப்படிங்கிறதுனால இந்த 5ஆம் இடத்து மாந்திக்கு நல்ல தாந்திரிக முறையில் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லாவே வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா எங்கே வந்து திதி நடக்குதோ, எங்கே வந்து திதி நடந்துகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு 16 நாள், ஒரு இறந்து 16 நாள் காரியம் நடக்குதுல்ல, அங்கே போய் உதவி பண்ணுறது, அந்த இடத்தோட டச் பண்ணுறது, இது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து தான் இதை வந்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா 5ல் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வேலை செய்யுங்கிறதுனால இதை வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து நடக்கும். இப்போ பூர்வ புண்ணியத்தில் அதுக்கு அடுத்த நிலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம், பூர்வ புண்ணியம் வந்து நல்லா சிறக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ராமேஸ்வரம் போகணும், இல்லை வேறு விஷயங்கள் பண்ணணும், ஆனால் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பூர்வ புண்ணியம் சிறக்கும் போது என்ன சிறக்கணும் அப்படிங்கும்போது எளிமையான பரிகாரம்னா முடிந்த அளவுக்கு அன்னதானத்தை பண்ணுறது. முடிந்த அளவுக்கு ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்ல, அன்னதானத்தை பண்ணுங்க. ஆனால் நீங்களே வாழாமல் போனால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாரிசு வந்து பெரிய லெவலில் வாழ்ந்துருங்க. நீங்கள் நிறையா அன்னதானத்தை வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. எனக்கு வந்து வாய்ப்பே வரல, பரவாயில்ல, பண்ணுங்க. ஒரு சாப்பாட்டை வந்து ஒரு சாப்பாடு கண்டிப்பாக நீங்கள் சம்பாரித்து இன்னொரு அடுத்த ஆளுக்கு வாங்கி கொடுக்க முடியும். கண்டிப்பாக எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வாங்கி கொடுத்துட்டாலே இந்த பூர்வ புண்ணியம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். அன்னதானம் தான் மிகப்பெரிய லெவலில் வந்து அதுக்கு தான் அது ஒரு பெரிய தானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னதானத்தை பண்ணு அப்படிங்கிறத எல்லாருக்குமே வந்து சொல்கிறது. அது சொன்னோன்னே என்ன நடக்குதுன்னா, இந்த 5ஆம் இடம் மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து வேலை செய்யுது. அப்படிங்கிறதுனால அன்னதானத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் வந்து செய்யணும். அது முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நபருக்கு உங்களால் முடியும் அப்படின்னா அதை தினந்தோறும் பண்ணலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு தடவைனாலும் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் பெரிய லெவலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி பெரிய லெவலில் வேலை செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு பல வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துரும். அப்படி உருவாக்கி கொடுத்துட்டுனா உங்களுக்கு, அதாவது அந்த 5ஆம் இடத்துக்கு பரிகாரம் அந்த விஷயத்தை நம்ம தொடும்போது ஜாதகத்தில் இருக்கிற பல நன்மைகள் உங்களை தேடி வரும். பணம் வரணும்னா பணம் வரும், வேலை வாய்ப்பு இல்லைன்னா வேலை வாய்ப்பு வரும், நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது உடல்நிலையும் வந்து நீங்கள் வந்து சரி பண்ண முடியும். எந்த விஷயத்தில் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா கூட அதையும் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட என்ன பண்ணலான்னா இந்த 5ஆம் இடத்தை பண்ணும்போது எல்லாமே கிடச்சிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து உங்களுடைய முன்ஜென்மங்கள்லேருந்து வரக்கூடியது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கோச்சார பலன்களில் கிடைக்கும்.
முன் ஜென்மங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நன்மை செஞ்சுருக்கணும். அந்த நன்மையை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஜென்மங்களே நம்ம சொன்ன விஷயங்களில் நீங்கள் வந்து அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தணும். செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், எளிமையான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தொடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல விஷயங்கள் நிறையா வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அன்பை பற்றி 5ஆம் இடத்தை வந்து சொல்லியிருக்கேன். அதிலே முதல்லையே நான் வந்து சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய மனது வந்துன்னா நம்ம ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். யாருக்குமே வந்து கெட்டு போகக்கூடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படி நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய மனநிலை 5ஆம் இடம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா நல்லது நடக்கும். தீமையாக நினச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்கணும்னோ இவன் இப்படி இருக்கான், இவன் வந்து ஏதாவது விதத்தில் மாட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா புத்தி கூர்மை மனநிலையை வந்து 5ஆம் இடத்தை வச்சு தான் பண்ணணும். அப்போ 5ஆம் இடத்தை வச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து தவறாக சிந்தனையை கொடுத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியம் வந்து அடிபட்டுரும். உங்களால் சரியாக சிந்திக்கவே முடியாது. ஏன்னா அடுத்தவனை பற்றியே நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தவறாக சிந்திக்கும் போது உங்களுடைய சிந்தனை வந்து தடைபட்டுரும். அப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை தான் பார்க்கணும். நல்ல சிந்தனை உடையவன் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை தான் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ என்னென்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் இருக்கும்போது நம்ம செய்கிற தவறே என்ன அப்படின்னா அதிகபட்சம் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தவறு மனநிலையில் அடுத்தவனை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறது மிகப்பெரிய தவறு. அப்படி பண்ணும்போது பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக லாக் ஆகிரும். நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்குவீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் உடனே இன்றைக்கி பலன் வந்து அந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை செய்யும் போது உங்களுடைய வாரிசுகளும் நன்மையாக வந்து இருக்கும். இன்னும் ஜென்மங்கள் பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த 5ஆம் இடத்த விஷயங்களை வந்து பாருங்கள். இன்னும் பல விஷயங்கள் இந்த 5ஆம் இடத்த மூலம் வந்து சொல்லுவோம். இதை வந்து செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை வந்து நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.